இடைக்கால சோழர்கள் காலத்தில் செங்குந்தர்கள் இராணுவத்தில் பணியாற்றினர். பல செங்குந்தர் சமுதாயத்தினர் சேனாதிபதிகளாகவும் படை தளபதிகளாகவும் அணிபதிகளாகவும் படைத்தலைவர்களாகவும் சோழர்களின் அரசில் இருந்திருக்கின்றார்கள். செங்குந்த கைக்கோள சேனாதிபதிகள், சமந்த சேனாதிபதிகள் அல்லது சேனை தலைவர் அல்லது 3 கைமா சேனை தலைவர் என்று அழைக்கப்பட்டனர். சோழர்கள் படையில் தெரிஞ்ச கைக்கோளப்படை என்னும் படைப்பிரிவு இருந்திருக்கிறது. இதை கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. அபிமான பூஷண தெரிஞ்ச கைக்கோள் படை, அருண்மொழி தேவன் தெரிஞ்ச கைக்கோள் படை, கண்டராதித்த தெரிஞ்ச கைக்கோளப்படை, கரிகால சோழர் தெரிஞ்ச கைக்கோளப்படை, சமரகேசரி தெரிஞ்ச கைக்கோளப்படை, சிங்களாந்தக தெரிஞ்ச கைக்கோளப்படை, பராந்தக சோழர் தெரிஞ்ச கைக்கோளப்படை, பார்த்திப சேகர தெரிஞ்ச கைக்கோளப்படை, வீர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை, விக்கிரம சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை என்ற பல படைப்பிரிவுகள் சோழர்களிடம் இருந்திருக்கிறது. அந்த படைப்பிரிவில் இவர்கள் தளபதிகளாக செங்குந்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்தந்த மன்னர் பெயரை முன்னோட்டமாக வைத்து அவருடைய படை என அழைக்கப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டுக்களின்படி சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் செங்குந்த கைக்கோளர் நெசவு மற்றும் வர்த்தகத்தில் தனது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டனர். அத்துடன் அந்த நலன்களை பாதுகாக்க அவசியமான இராணுவ விஷயங்களில் ஒரு பங்கை கொண்டிருந்தனர். அவர்கள் சோழர்கள் காலத்தில் ஐயவோல் 500 வர்த்தக குழுவின் ஒரு பகுதியாக இருந்தனர். மேலும் 8ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் படைகள் இருந்ததாகவும் சோழ பேரரசுகளுக்கு மெய்காப்பாளர்களாக செயல்பட சில குறிப்பிட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் பல வரலாற்று சான்றுகள் உள்ளன. இத்தகைய வரலாற்று சான்றுகள் மூலம் அவர்களின் இராணுவ செயல்பாட்டை வலியுறுத்துகின்றன. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கவிஞர் ஒட்டக்கூத்தர் அவர்களை மகிமைப்படுத்துவதோடு அவற்றின் தோற்றம் தெய்வங்களின் படைகளுடன் இருப்பதாக அறிவுறுத்துகின்றார். விஜய ராமசாமியின் கூற்றுப்படி 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஏராளமான செங்குந்த கைக்கோளர்கள் தொண்டை மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலத்திற்கு குடிபெயர்ந்ததாக கூறுகின்றார். காங்கேயன் என்னும் சிற்றரசன் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். புலவர் ஒட்டக்கூத்தரை பேணியவன். 2ஆம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு உட்பட்டு ஆண்டு வந்த சிற்றரசன். இவனது தலைநகர் காஞ்சிபுரம். போர் மறவர்களாக விளங்கிய செங்குந்த கைக்கோளர் மரபினர் புலவர் ஒட்டக்கூத்தர் இவர்களை போற்றிய நூல் காங்கேயன் 4000 கோவை என்ற நூலாகும். சோழ சமுதாயத்திலும் சோழ இராணுவத்திலும் செங்குந்தர்கள் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்திருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இவர்கள் முழுமையாக நெசவு தொழிலுக்கு மாறினார்கள். நெசவு தொழிலோடு நிலக்கிழார்களாகவும் விவசாயிகளாகவும் வணிகர்களாகவும் உருவாகினர். வளர்ந்து பொருளாதார நிலையில் உச்சத்திற்கு வந்தனர். வரலாற்று ஆசிரியர் தீவக்குமாரின் கூற்றுப்படி செங்குந்த கைக்கோள நெசவாளர்கள் பெரும்பாலும் குடி திறனை, அதாவது நில குத்தகை, பயிரிடும் உரிமை மற்றும் காணியாட்சியையும், அதாவது நிலத்தின் மீதான பரம்பரை உரிமை கொண்டுள்ளனர். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சதாசிவராயாவின் காலத்தில் பிரம்மோரிஸ்தவரர் கோவிலில் ஸ்தானதர் அவர்கள் செங்குந்தர் கைக்கோளர் படைப்பிரிவின் சில நிலங்களை பயிரிடுவதாக ஒரு ஒப்பந்தம் செய்தனர். ஹிமான்யு பிரபா ராயின் கூற்றுப்படி 1418ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை கோவிலில் செங்குந்த கைக்கோளர்களுக்கு சங்கு ஊதுவதற்கும் பல்லக்குகள் மற்றும் யானைகளை சவாரி செய்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் சில செங்குந்தர்கள் கொங்கு நாட்டில் இருந்து கேரள பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். இன்று கேரளாவில் இவர்கள் கேரள முதலி அல்லது கைக்கோள முதலி என்று அழைக்கப்படுகின்றார்கள். திருப்பதி, திருவரங்கம் போன்ற ஆலயங்களை நிர்வகிக்கும் பொறுப்பிலும் திருவண்ணாமலையில் பல்வேறு சடங்குகளை நடத்தவும் உரிமை பெற்றிருந்தனர். மேலும் பல ஆலயங்களுக்கு நிலம், நடை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை, அதாவது இலவசமாக கோயில்களுக்கு அவர்கள் அளித்துள்ளனர். சண்முகன்றன் சேனாதிபதிகளும் சேனையும் ஆனவர் செங்குந்தரே, சிங்களமாதிய பல்தயம் வென்றவர் செங்குந்தரே என்ற பழைய நூல்களில் வரும் அடிகளால் செங்குந்தர்களுடைய அந்த போர் திறனும் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த முறையும் விளங்கும். இந்த சமுதாயத்தினர் கோத்திரம் என்பதை கூட்டம் அல்லது
பங்காளி வகைரா அல்லது குல வம்சம் என்று சொல்லி வருகிறார்கள். கோத்திரம் பங்காளி வகைரா என்பது ஆண்வழி வம்சாவளியும் உறவு முறையாலும் வம்சாவளியாலும் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மக்கள் குழுவாகும். ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே கோத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தில் பெண் எடுக்க மாட்டார்கள். இதன் காரணம் ஒரே கோத்திர பெயரை சார்ந்தவர்கள் பங்காளிகள் முறையாகும். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பி உறவு முறை உள்ளவர்கள். இவர்கள் அனைவரும் நல்லான் என்ற ஒருவரின் வழித்தோன்றலாகும். ஆகவே ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் பெண்ணெடுத்து கொள்ள மாட்டார்கள். ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பங்காளியும் ஆவார்கள். இந்த சமூகத்தில் 400க்கும் மேற்பட்ட கோத்திரங்களும் உள்ளன. அந்த கோத்திரங்களை காணலாம். அகஸ்திவரர் கோத்திரம், வைத்தீஸ்வரர் கோத்திரம், அகத்தி சின்னான் கூட்டம், அகத்தி பிச்சான் கூட்டம், அன்னதான சோமர் தோத்திரம், அன்னூரான் கோத்திரம், அன்னமார் கோத்திரம், அண்ணாத்தார் கோத்திரம், அந்தியூரார் கோத்திரம், அல்லாம்பழனி கோத்திரம், அம்பலவாணர் கோத்திரம், அலங்கரான் கோத்திரம், அருள்முருகன் கோத்திரம், அம்மணியம்மாள் கோத்திரம், அத்தியப்ப முதலி கோட்டம், அதியமான் கோத்திரம், அரசுரான் கோத்திரம், அழகப்பன் கோத்திரம், அலங்கார வேலன் கோத்திரம், அப்பாய் அரவாய் கோத்திரம், அரசன் கோத்திரம், அனந்த கோத்திரம், அடப்பான் கோத்திரம், ஆண்டி கோத்திரம், ஆறாங்கோத்திரம், ஆலாங்காட்டான் கோத்திரம், ஆனூரார் கோத்திரம், ஆயி நாடார், ஆறுமுகம் கோத்திரம், ஆனந்தன் கோத்திரம், ஆக்கவழி கோத்திரம், ஆட்டுக்காரன் கோத்திரம், ஆட்டையாம்பட்டி வாத்தியார் கோத்திரம், ராசி கோத்திரம், இளப்புலியான் கோத்திரம், உடையான் கோத்திரம், உதிரமலை கோத்திரம், உண்டிக்காரர் கோத்திரம், உலகப்பன் கோத்திரம், ஊமத்தூரார் கோத்திரம், ஊமையம்பட்டியான் கோத்திரம், எருமைக்காரர் கோத்திரம், எட்டிமரத்தான் கூட்டம், எல்லக்கிழா கூட்டம், எல்லம்மா கோத்திரம், ஏச்சன் கோத்திரம், ஒகாயானூரா கோத்திரம், ஒட்டுவிலைக்காரர் கோத்திரம், ஒயாமாரி கோத்திரம், ஒண்டி கோத்திரம், ஸ்ரீலஸ்ரீ இம்முடி பரஞ்சோதி குருக்கள் கோத்திரம், ஜெயவேல் கோத்திரம், ஜெயமுருகன் கோத்திரம், கருமான வாத்தியார் கோத்திரம், கருவலூரார் கோத்திரம், கணக்கன் கோத்திரம், கனியாம்பட்டி கோத்திரம், கருது காளியம்மன் கோத்திரம், கருநல்லன் கோத்திரம், கரூரார் கோத்திரம், கட்டைய கூட்டம், கற்றாயன் கோத்திரம், கடம்பராயன் கோத்திரம், கஞ்சிவேளான் கோத்திரம், கச்சிப்பள்ளி கோத்திரம், கன்னிமார் கோத்திரம், கருப்பூரார் கோத்திரம், கத்திரியர் கோத்திரம், கந்தசாமி கோத்திரம், கந்தசாமி கோத்திரம், கந்தமுதலி கோத்திரம், கதிர்வேல் கோத்திரம், கண்டி கோத்திரம், கண்டிதராயன் கோத்திரம், கருவீரன் கோத்திரம், கவுண்டக்காளி கோத்திரம், கள்ளக்கரையான் கோத்திரம், களப்பிளத்தாச்சி கோத்திரம், கருப்பண்ணன் கருப்ப முதலி கோத்திரம், கரிச்சிப்பாளையத்தான் கோத்திரம், கம்பி கொடியான் அல்லது நந்தி கொடியன் குலம், காசிவலன் கோத்திரம், காலத்தீஸ்வரன் கோத்திரம், காரியூரார் கோத்திரம், காஞ்சான் கோத்திரம், காலமேக புலவர் கோத்திரம், காடை கோத்திரம், காளிப்பட்டியார் கோத்திரம், காடையாம்பட்டியார் கோத்திரம், காஞ்சியலன் கோத்திரம், காவாமுதலி கோத்திரம், கார்த்திகையன் கோத்திரம், காக்கா வாரன்வாசி கோத்திரம், கானூரான் கோத்திரம், காவக்காரன் கோத்திரம், கீரனூரார் கோத்திரம், குஞ்சாங்கோத்திரம், குலசனன் கோத்திரம், குப்பிச்சி முதலி கோத்திரம், குட்டி முதலி கோத்திரம், குருநாதன் கோத்திரம், குமரகுரு கோத்திரம், குமாரசாமி கோத்திரம், குலவி கோணான் கோத்திரம், குந்தை செட்டி கோத்திரம், குழந்தைவேல் கோத்திரம், குள்ளன் கோத்திரம், குதிரைக்காரன் கோத்திரம், குன்னத்தூரார் கோத்திரம், கொம்ம கோயான் முதலி கோத்திரம், கொக்கானி கோத்திரம், கொசப்பச்சையார் கோத்திரம், கொண்டைகட்டி தேவன் கோத்திரம், கொல்லட்டான் கோத்திரம், கொத்துக்காட்டான் கோத்திரம், கொங்க கோத்திரம், கொங்கர் கோன் அல்லது நாட்டாமங்கலத்தார் கோத்திரம், கொக்கானி பழனி கோத்திரம், கோட்டைமாரி கோத்திரம், கோட்டையண்ணன் கோத்திரம், கேரள கும்ப கோத்திரம், கோணங்கோத்திரம், கௌரி கோத்திரம், சக்திவேல் கோத்திரம், சந்தியப்பன் கோத்திரம்,
சண்முகம் கோத்திரம், சரவணபவா கோத்திரம், சம்பங்கோத்திரம் அல்லது சம்பங்கருங்காலி குலம், சடத்தேவர் சடைத்தேவர் கோத்திரம், சடையம்பாளையத்தார் கோத்திரம், சரவத்தூர் கோத்திரம், சமயமுதலி கோத்திரம், முத்திரப்பாளையத்தார் கோத்திரம், சாமகுளத்தூர் கோத்திரம், சாவந்தப்பாச்சி கோத்திரம், மார்க்கண்டேயன் கோத்திரம், சிறுவேங்கை கோத்திரம், சின்ன குளத்தூர் கோத்திரம், சிலம்பு முதலி கோத்திரம், சிலம்பண்ணன் கோத்திரம், சின்ன பட்டக்காரன் கோத்திரம், சின்னாஞ்செட்டி கோத்திரம், சிதம்பம் முதலி கோத்திரம் அல்லது சிதம்பரத்தான் கோத்திரம், சித்தநாதன் கோத்திரம், சின்னண்ணன் பெரியண்ணன் கோத்திரம், சிங்காரவேல் கோத்திரம், சிங்காண்டி கோத்திரம், சிவியூரார் கோத்திரம், ஸ்ரீரங்க முதலி கோத்திரம், சுப்பிரமணியம் கோத்திரம், சுப்பிரமணியம் முதலி கோத்திரம், சுவாமிநாதன் கோத்திரம், சூரிய முதலி கோத்திரம், செங்கலை கோத்திரம், சென்னி கோத்திரம், செம்மாறார் கோத்திரம், செம்ப முதலி கோத்திரம், செந்தேவன் கோத்திரம், செஞ்சி கோத்திரம், செம்புத்தர் கோத்திரம், செங்கோட்டுவேல் கோத்திரம், செங்கான் கோத்திரம், சொக்கான் கோத்திரம், சொக்கநாதன் கோத்திரம், சமய முதலி கோத்திரம், சொக்க முதலி கோத்திரம், சொக்கலா முதலி கோத்திரம், சொரிய முதலி கோத்திரம், சென்றாயன் கோத்திரம், சோலை முதலி பூஞ்சோலை முதலி கோத்திரம், சேவற்கொடியோன் கோத்திரம், சேவூரார் கோத்திரம், கணேசர் பட்டம், சேலத்தார் கோத்திரம், சோத்துக்கட்டி கோத்திரம், ஞான பண்டிதன் கோத்திரம், ஞானவேல் கோத்திரம், தடிவீரன் கோத்திரம், தங்கவேல் கோத்திரம், தலைக்கட்டுப்பான் கோத்திரம், தடத்துக்காளி கோத்திரம், தனியாசலம் கோத்திரம், தண்டாயுதபாணி கோத்திரம், தவுத்திர முதலி கோத்திரம், தடிமாறன் கோத்திரம், தட்டையநாட்டு தடிமாறன், தம்பியண்ணன் கோத்திரம், தடிமுத்தான் கோத்திரம், தலையன் கோத்திரம், தம்பிரான் கோத்திரம், தாச முதலி கோத்திரம், தாடிக்கொம்போர் கோத்திரம், தாண்டவ முதலி கோத்திரம், தானா முதலி கோத்திரம், தாரை நாட்டாமைக்காரர் கோத்திரம், பூவை நாட்டு பட்டக்காரர், திமிரியான் கூட்டம், திருப்பலீஸ்வரர் கோத்திரம், தீர்த்த முதலி கோத்திரம், தீர்த்தகிரி கோத்திரம், தூங்கநரி கோத்திரம், தூங்கா நதி, தெற்கத்தையன் கோத்திரம், தேர்முட்டியார் கூட்டம், தேவதாண்டவ கோத்திரம், தொட்டிக்காரர் கோத்திரம், கைலாச முதலி, தொண்டை மண்டல பட்டம் கோத்திரம், நல்லான் கோத்திரம், நல்லமுத்தான் கோத்திரம், நாரி சௌராமங்கலத்தார் கோத்திரம், தேவேந்திரன் தேவர் முதலி கோத்திரம், நல்லதம்பிரான் கோத்திரம், நம்பி அப்பன் கோத்திரம், நவகற்கள் அணிந்தார் கோத்திரம், நாராயணன் கோத்திரம், நாகமுதலி கோத்திரம், நாதமுதலி கோத்திரம், நாமக்காரன் கோத்திரம், நெய்காரன் கோத்திரம், நொச்சல் வீரப்பன் கோத்திரம், பட்டி கோத்திரம், பட்டாளியர் கோத்திரம், பழனியூரார் கோத்திரம், பச்சையன் கோத்திரம், படைகரார் கோத்திரம், பழனியப்பன் கோத்திரம், பட்டக்காரர் கோத்திரம், பச்சனான் முதலி கோத்திரம், யானைகட்டி கோத்திரம், பரமசிவன் கோத்திரம், பரமகாலி கோத்திரம், பண்ணையர் கோத்திரம், பாசியூரார் கோத்திரம், பாலமுருகன் கோத்திரம், பிட்டுக்காரன் கோத்திரம், நல்லாஞ்செட்டி கோத்திரம், பீமன் கோத்திரம், பள்ளிக்காரர் கோத்திரம், புள்ளிக்காரர் கோத்திரம், புஞ்சை புலியான் கோத்திரம், புளிஞ்ச காஞ்சியார் கோத்திரம், புலிக்குத்தி குளம் கோத்திரம், போரூரார் கோத்திரம், புலவனார் வட்டம் ராஜ கோத்திரம், பூந்தரையான் கோத்திரம், பூசன் கோத்திரம், பூசாரி கோத்திரம், பூண்டி பெரிய தனக்காரர் கோத்திரம், பூமுதலி கோத்திரம், பூனை கோத்திரம், செல்லப்ப முதலி கோத்திரம், பெரிய கோத்திரம், பெரிய குளத்தூர் கோத்திரம், பொய்யங்க முதலி கூட்டம், பொன்தேவி கோத்திரம், பொய் சொல்லான் பொய் உரையான் கோத்திரம், பொய்ங்களூர் கோத்திரம், பொஞ்சி கோத்திரம், போக்கர் கோத்திரம், மணிக்கட்டி சடையன் கோத்திரம், மணல் கொடியார் கோத்திரம், மத்தாளக்கார் கூட்டம், மத்தாளக்காரர் கூட்டம், பன்னியர் கோத்திரம், பயில்வாகனார் கோத்திரம், மயூரப்பிரியன் கோத்திரம், மல்லூரான் கோத்திரம், மகிழி கோத்திரம், மகாலி கோத்திரம், மாற்றாயன் கோத்திரம், மாணிக்கவேல் கோத்திரம், மாணிக்கம் கோத்திரம், மாம்பாக்கர் கோத்திரம், மானூரார் கோத்திரம், மாயன் கோத்திரம், முனிய முதலி கோத்திரம், முத்துக்குமரன் கோத்திரம், சாவடி முதன்ன முதலி குலம் கோத்திரம், முருகன் கோத்திரம், மூக்கு தொண்டி கோத்திரம், மூக்கு தொண்டி கோத்திரம், மூக்குத்தி சாடை கோத்திரம், மூப்பன் கோத்திரம், மொக்கையன் கோத்திரம்,
முண்டுக்காரர் கூட்டம், மொட்டையப்ப முதலி கோத்திரம், மௌசிகர் கோத்திரம், ரங்கராஜ ரங்கஜாலதண்டர் கோத்திரம், ரத்னகிரி கோத்திரம், கோலி குஜான் கோத்திரம், ராக்கவட்டான் கோத்திரம், ராக்கி கோத்திரம், ராமச்சந்திரன் கோத்திரம், வைரம் கோத்திரம், வடுவன் கோத்திரம், வடிவேல் கூட்டம், வலியன் கோத்திரம், வஜ்ரவேல் கோத்திரம், வடகுத்தியார் கோத்திரம், வரத முதலி கோத்திரம், வானவராயன் கோத்திரம், வாழ்த்து முதலி கோத்திரம், பாத்தி முதலி கோத்திரம், விருமாண்டன் கோத்திரம், விருமாண்டை கோத்திரம், வினையறுத்தான் கோத்திரம், வினைதித்தான் கோத்திரம், வீரபத்திரன் கோத்திரம், வீரமுத கோத்திரம், வீரவேல் கூட்டம், வீரன் கோத்திரம், வீரகுமார் கோத்திரம், வெள்ளை சித்தர் கோத்திரம், வெள்ளைமணிக்காரர் கோத்திரம், வெள்ளையம்பர் கோத்திரம், வெள்ளையம்மன் கோத்திரம், வாரக்க நாட்டு பட்டக்காரர் கோத்திரம், வெற்றிவேல் கோத்திரம், வெறியன் கோத்திரம், வல்ல வளத்தம் கோத்திரம், வெள்ளாத்தூர் கோத்திரம், வென்றாயன் கோத்திரம், வேலவர் கோத்திரம், வெட்டிக்காரர் கோத்திரம், வைரவேல் கோத்திரம், துருவத்தார் கோத்திரம், மலையகுளம் கோத்திரம், தலப்பாக்காரர் கோத்திரம், சூராண்டி குளம், பிச்சகுளர் குளம், திமிரி நமசி குளம், பெரியான் கோத்திரம், குமரப்ப முதலிகுளம், 6 நாட்டு பட்டக்காரர் கோத்திரம், 24 நாட்டு பட்டக்காரர் கோத்திரம் போன்ற செங்குந்தர் சமுதாயத்தினருக்கு இவ்வளவு கோத்திரங்கள் இருக்கின்றன. இதை நான் பதிவிடும்போது முழுமையும் நான் வரலாறில் பதிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சமுதாயத்தில் இவ்வளவு கோத்திரங்கள் இருக்கிறது, நாளைய சந்ததிகள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முழுமையாகவே எல்லா கோத்திரத்தின் நான் படித்து பதிவு செய்திருக்கின்றேன். இவ்வளவு கோத்திரங்கள் இந்த செங்குந்தர் சமுதாயத்தில் இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். செங்குந்தர் சமுதாயத்தினர் தமிழகத்தில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் தொழில் நெசவாக இருந்தாலும் ஏராளமானவர்கள் நூல் மற்றும் ஆடை சார்ந்த வணிகத்திலும் பிற தொழில்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பற்றி தொல்லியல் குறிப்புகள் பல கூறுகின்றன. கல்வெட்டுகள் குறிப்புகளும் இருக்கின்றன. அது பற்றி பார்க்கலாம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தென்னிந்திய கல்வெட்டுகளில் செங்குந்த கைக்கொளர் சமூகம் பெற்ற பட்டங்கள் பார்க்கலாம். முதலியார், சமய முதலி, கந்தராயன், கேடரதயன், வீர வீர பல்லவராயன், பல்லவராயன், காடவராயன், சேனாதிபதி, சமய சேனாதிபதி, சமந்த சேனாதிபதி, பட்டமணம் காத்தான், கலிங்கராயன், மலுவ சக்கரவர்த்தி, இருங்கோலன், வாதராயன், உயவந்தன், பாண்டியதரையன், அரையான், அரசு, தேவன், பாண்டியன், பிரம்மராயன், முடிகண்ட சோழன், கனகராயன், சித்தராயன், கச்சிராயன், வெளிதி பன்மன், கண்டியத்தேவன், நாட்டார், நாடாழ்வார், பெருமாள், செட்டி, சோழகங்கன், சோழக்கோனார், விஜயராயன் போன்ற பட்டங்களில் செங்குந்தர்கள் வாழ்ந்ததாக தொல்லியல் குறிப்புகளும் கல்வெட்டுகளும் கூறுகின்றன. இவர்கள் பற்றி இலக்கிய குறிப்புகளும் பல இருக்கிறது, அதையும் காணலாம். செங்குந்தர் பிரபந்த திரட்டு, செங்குந்த கைக்கொளர்களை பற்றி பல்வேறு புலவர்கள் பல காலகட்டங்களில் பாடியதை தொகுத்து செங்குந்தர் பிரபந்த திரட்டு என்று நூல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது முதலில் வண்ண களஞ்சியம் காஞ்சி ஸ்ரீ நாகலிங்க முனிவரால் 1926ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் 1993ஆம் ஆண்டு சபாபதி முதலியார் அவர்களால் மீண்டும் வெளியிடப்பட்டது. இடைக்கால சோழர்களுக்கு முன்னரே செங்குந்த கைக்கோளர்களை பற்றிய செய்திகள் பல சமணர் கல்வெட்டுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன. செங்குந்தர் பிள்ளைத்தமிழ் இது ஞானப்பிரகாச சுவாமிகள், திருசிபுரம் கோவிந்தபிள்ளை மற்றும் லக்குமணசாமி ஆகியோரால் எழுதப்பட்டது. பனை இலை கையெழுத்து பிரதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட செங்குந்தர்களை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. இது 18ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் முதலில் வெளியிடப்பட்டது. ஈட்டி 70 செங்குந்தர் கைக்கோளர்களை பற்றிய முக்கிய இலக்கிய படைப்பாகும். 2ஆம் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒட்டக்கூத்தரின் கவிதைகள் இதில் அடங்கும். இது செங்குந்தரின் புராண தோற்றம், செங்குந்தர் தலைவர்களின் பயணம் ஆகியவற்றை விவரிக்கிறது மற்றும் 1008 கைக்கோளர் தலை துண்டித்து கொண்டது அதை எழுத முயற்சிக்கிறது. அது பற்றிய கருத்துக்களை கூறுகிறது. எழுப்பெழுவது இது ஒட்டக்கூத்தர் எழுதிய ஈட்டி இயேசுபாத்தின் தொடர்ச்சியான இயேசுபேசு பாது.
இந்த வேளையில் 1008 செங்குந்தர்களின் தலைகளை அந்தந்த உடல்களுக்கு மீண்டும் இணைக்குமாறு சரஸ்வதி தெய்வத்தை வணங்குவது, களி பெறுவது. இது 3ஆம் குலோத்துங்க சோழன், அதாவது களி பெறுவது என்ற நூல் 3ஆம் குலோத்துங்க சோழன் தொகுத்த 10 சரணங்களின் தொகுப்பாகும். 1008 தலைகள் மீண்டும் இணைக்கப்பட்ட போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இந்த சரணர்கள் பாடிய பிறகு எழுதப்பட்டன. இந்த சரணர்களில் 2ஆம் ராஜராஜ சோழன் நீதிமன்றத்தில் அதை கண்ட பாடல்கள் அடங்கும். அவரும் அவரின் வாரிசான குலோத்துங்க சோழன் தொகுத்தார் இதை. திருக்கை வழக்கம் இது செங்குந்த கைக்கோளர்களின் நற்செயல்களையும் அவற்றின் சைவ மத கொள்கைகளையும் விவரிக்கும் நூலாகும். இதை எழுதியவர் புகழேந்தி புலவர். செங்குந்தர் சிலாக்கியார் மாலை இது காஞ்சி உராபத்திர தேசிகர் எழுதியது. இது செங்குந்தர் கைக்கோளர் சமூகத்தின் புனைவுகள் மற்றும் சிறந்த ஆளுமைகளை விவரிக்கின்றது. செங்குந்தர் கைக்கோளர், செங்குந்த முதலியார், செங்குந்த கைக்கோள முதலியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ் சமூகத்தராவார். இவர்கள் இந்திய மாநிலமான தமிழ்நாடு, புதுச்சேரியில் பரவலாக வசிக்கிறார்கள். கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் அண்மை நாடான தமிழீழம், அதாவது இலங்கையின் வடமாகாணத்திலும் வசிக்கின்றனர். இவர்கள் முடியாட்சி காலங்களில் அந்த காலத்திய படைத்தளபதிகளாக, படை வீரர்களாகவும் மற்றும் நெசவு தொழில் செய்த சமூகமும் ஆவார். பெரும்பான்மையான இந்த சமூக மக்கள் முதலியார் என்கிற பட்டத்தையும் தம் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்கின்றனர். இவர்கள் ஆண்வழி வம்சாவளியை கண்டறிவதற்கு கோத்திர முறையை பின்பற்றுகிறார்கள். பெரும்பான்மையான இந்த சமூகத்தினர் கோத்திரம் என்பதை கூட்டம் அல்லது பங்காளி வகைரா என்று சொல்லி வருகிறார்கள். அதைத்தான் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள். இதன் செங்குந்தர் என்ற பெயர் காரணம் வருவது என்ன என்பதை பார்க்கலாம். செங்குந்தர், செங்குந்தம் என்றால் இரத்தத்தால், அதாவது செம்மை, சிவந்த ஈட்டி, குந்தம் என்று பொருள். செங்குந்தர் என்றால் அத்தகைய செந்நிறமான ஈட்டியை உடையவர்கள் என்று அர்த்தம். கைக்கோளர் என்றால் வலிமையான கோல் வலிமை, அதாவது கைகளை உடையவர் என்று பொருள். முதலி என்பது உயர் இராணுவ அதிகாரிகளை குறிக்கிறது. பின் அதுவே முதலியார் என்று மாறியது. இவ்வாறு பெயர் காரணங்கள் கூறப்படுகிறது. இவர்களின் தோற்றம் பற்றி பல கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. அதையும் காணலாம். முருகனின் தாயான பார்வதியின் சிலம்பில் இருந்த 9 ரத்தினங்களிலிருந்து பிறந்தவர்கள் 9 வீரர்கள். அதைத்தான் நவ வீரர்கள் என்பார்கள். அதாவது வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புராந்தரர், வீர ராக்கதர், வீர மார்த்தாண்டர், வீர நத்தகர், வீர ரத்தகர் மற்றும் வீர தீரர் ஆகியோர் முருகனின் படையில் சூரவாத போரில் அரக்கனை வீழ்த்த தலைமையேற்றனர். அரக்கனை கொன்ற பிறகு போர் வீரர்கள் சிவனிடம் ஒரு தொழிலை ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள். இது எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ தளபதிகளில் ஒருவரான வீரபாகுவின் மகள் சித்திரவல்லியை மன்னர் முசுகுந்த சோழன் மணந்தார். இந்த நவ வீரர்கள் மற்றும் முசுகுந்த சோழனின் சந்ததியரே செங்குந்த கைக்கோளரின் முதல் தலைமுறை என்றும் கூறப்படுகிறது. இந்த சமுதாயத்தில் பல குறுநில மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள். சந்திரமதி முதலியார் 17ஆம் நூற்றாண்டில் தென் கொங்கு நாட்டின், அதாவது ஈரோடு பகுதியில் சிற்றரசராக இருந்திருக்கிறார். ஈரோடு கோட்டையை கட்டியவரும் இவராகும். சின்னான் முதலியார், இவர் 16ஆம் நூற்றாண்டில் ராசிபுரம் பகுதியை ஆட்சி செய்தவர். இவர் முருகனின் தீவிர பக்தர். இவர் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் மலையில் உள்ள 4வது மண்டபம் இவரால் கட்டப்பட்டது. ஒட்டக்கூத்தர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 3 சோழ மன்னர்களுக்கு அமைச்சராகவும் அவை புலவராகவும் இருந்தவர். கவி சக்கரவர்த்தி, கவி ராட்சசன் என்று அழைக்கப்பட்டவர். இவர்கள் அனைவருமே செங்குந்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவ்வாறு செங்குந்தர் சமுதாயத்தினர் இராணுவத்திலும் படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் வாழ்ந்து உயர்ந்து பின்பு குறுநில மன்னர்களாகவும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்தளவுக்கு உயர்ந்த நிலையில் இன்று எட்டி முக்கியமான சமுதாயமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.